ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் லேண்ட்ஸ்கேப். வாட்டர் கலரில் லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேன்சன் ஷீட் 300 GSM யூஸ் பண்ணுறோம். 4 சைட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கிற மாஸ்கிங் டேப் ஆர் செலஃபன் டேப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீட்டாக இருக்கும். நம்ம ஒர்க் முடிச்சுட்டு அதை எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பேலட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி, அதாவது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸை பேலட்டில் இந்த ஈவன் டிஸ்டன்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மக் ஆஃப் வாட்டர், ஒரு காட்டன் கிளாத், அப்புறம் ஒரு 3-4 ப்ரஷஸ். என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அதை ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராயிங் பண்ணுறது இப்போ நமக்கு சிம்பிளாக இருக்கும், பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது. நம்மளோட சேனலில் பர்ஸ்பெக்டிவ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் நம்ம பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் நம்ம ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கைக்கான வாட்டரை அப்ளை பண்ணுறோம். இந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 300 GSM உள்ள ஷீட்டுங்கிறதுனால கொஞ்சம் வாப்ளிங்லாம் ஆகாது. அதாவது இந்த ஷீட் பபுள் மாதிரியான ஃபார்ம்லாம் வராது. ஸோ வேரியஸ் கலர் ப்ளூ இருக்கும் நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு கோபால் ப்ளூ, பர்ஷியன் ப்ளூ, செர்லின் ப்ளூ, அல்ட்ராமெரின் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய ப்ளூஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, விருப்பமாக இருக்கும், அந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கைக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க டிஸ்டன்ஸில் இருக்கிற ட்ரீஸ், அந்த பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், அதில் நம்ம க்ரீன் வித் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். த ரீசன் ஸ்கை, அந்த ஸ்கை நம்ம லேண்டோட மெர்ஜ் ஆகும்போது அந்த ஃபோர்க்ரவுண்டில் நமக்கு தெரிகிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்கையோட கலர் ஓவர்லாப் ஆகிருக்கிறதுனால இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி நமக்கு ப்ளூயிஷான ஒரு க்ரீன் தான் தெரியும். இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஷீட்டில் இன்னும் அந்த வாட்ரு அந்த ஷீட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கல. அதனால் நம்மளால் இந்த கலர்ஸை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்ப்ரெட்டிங் நம்ம மேனுவலாக பண்ணுறதில்ல, பண்ண முடியாது. அந்த வாட்ரு, அந்த ஷீட்டில் எவ்வளோ வாட்ரு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கலர்ஸோட ஸ்ப்ரெட்டிங் லெவல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஷீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கை வச்சு முடிச்சது அப்ளை பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் லேயர் அந்த க்ரீன் வச்சப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் ஸ்ப்ரெட் ஆகி நின்று இருக்கும். ஸோ இதுதான் டைமிங். வாட்டர் கலரில் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அந்த பேக்ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது பார்ட்டாக தான் நம்ம இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பேக்ட்ராப், ஸ்கை அண்ட் அந்த பேக்ட்ராப் இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரே டைமிங்கில் முடிச்சிட்டோம். பிகாஸ் அது மெர்ஜ் ஆகணுங்கிற அந்த கான்செப்டுக்காக. இந்த ஃபோர்க்ரவுண்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மிட்வேல், அதாவது இந்த மெயின் சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம், கலர்ஸ் எதையும் அப்ளை பண்ணாமல். பிகாஸ் அந்த மேலே இருக்கிற அந்த கலர்ஸும் கீழே இருக்கிற ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த கலர்ஸும் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிட வேணாம். அண்ட் தென் பர்டிகுலராக அந்த ஏரியாவில் கொஞ்சம் சன்லைட் அதிகமாக ஃபால் ஆகிற ஃபீல் கொடுக்க போகிறோம். அதனாலையும் இந்த 2 ரீசன்னாலையும் அந்த கேப் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ஃபோர்க்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த சாண்டோட கலர்ஸு, க்ரீனு, வேரியஸ் க்ரீன் இருக்கும், வேரியஸ் இந்த சாண்ட்ஸு, அந்த மண்ணோட கலர்ஸ்லாம் நிறைய மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வேறு கலர்ஸ்லாம் யூஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த டியூட்டோரியலில், வாட்டர் கலர் டியூட்டோரியலில் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் திரும்ப பாருங்கள். த ரீசன், இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணணும், ப்ரஷ்ஷை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் டெக்னிக்கல்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு முடித்தோம். செகண்ட் கீழே இருக்கிற ஃபோர்க்ரவுண்டை முடிச்சுட்டு அகைன் திரும்ப பேக்ரவுண்டு போயிருக்கோம். இந்த ஃபோர்க்ரவுண்டு முடித்த அந்த டைமிங்குள்ளே பேக்ரவுண்டு ஒரு லேயர்
அந்த வாட்டர்லாம் ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கிற அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் இருக்கவே இருக்காது மேக்ஸிமம். பிகாஸ் இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக எவாப்ரேட்டாக இருக்கும். மீதி வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஷீட் பர்டிகுலராக இந்த வாட்டர் கலர் ஷீட் வந்து ஸ்லோவாக தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு போர்ஷன் இதை பண்ணுறோம், செகண்ட் இங்கே ஃபில் பண்ணுறோம், தேர்ட் அடுத்து அதை பண்ணுறோம், அந்த பிளானிங். ஸோ அதுதான் நம்ம டைமிங் பேலன்ஸ் பண்ணுறது. இப்போது தேர்டு, நம்ம அந்த சப்ஜெக்டில் இருக்கிற இதுதான் மெயினாக இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். அதாவது அங்கே அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு பர்டிகுலராக ஒரு 2 வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கான கலர்ஸ், இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக, அதாவது பேக்ராப் வந்து க்ரீன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோர் கிரவுண்ட்லேயும் க்ரீன் இருக்குது. அண்ட் அந்த சென்ட்ராக இந்த சப்ஜெக்டை நம்ம முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் சடனாக அப்படின்னா இந்த வீடு கிட்ட தான் இந்த ஃபோக்கஸிங் போகும். ரீசன் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்டில் நிறைய க்ரீன் அண்ட் ப்ளூ தான் நிறைய ப்ளே பண்ணியிருப்போம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அந்த கலர்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சடனாக ஒரு இடத்துல ஒரு ரெட்டை கொண்டு போய் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸிங் பாயிண்ட் அங்கே தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த கலர்ஸை இங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த பேலன்சிங்னால் என்ன, எதனால் ஃபோர் கிரவுண்டில் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்டு ஏன் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ். அந்த வீடை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது, பர்ஸ்பெக்டிவில் கலரிங்கில் எப்படி பண்ணுறது, காம்போசிஷன்னா என்ன, கலர் பேலன்ஸ்னால் என்ன. இப்போ நம்ம ஸ்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் அந்த ஸ்கையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு ஸ்கையை எப்படி கலர் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான தேவைகள். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான படத்தை வரையணுன்னாலும், இப்போ நான் சொல்லிகிட்ருக்க இந்த காம்போசிஷன், கலர் பேலன்ஸ், கலர்னால் என்ன, கலர் தியரினா என்ன, இந்த மாதிரி நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும். ஈஸியாக எப்படி வரைகிறது, ஹவுஸை எப்படி வரைகிறது, பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கட்டும் ஒரு விதமான ஒரு பேலன்சிங் தான். இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு சப்ஜெக்டில், ஒரு லேண்ட்ஸ்கேப்பில், அந்த பர்டிகுலராக இந்த ஃப்ரேமிங்குள்ளே அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து பார்க்க வைக்கணும். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அதை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ட்ரை ட்ரீ வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரீ இருக்கும். இந்த சர்ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரை ட்ரீ ஒன்று ப்ளேஸ் பண்ணுறோம். அது என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஓகே, நான் இப்போது உங்களுக்கு ஒரு ட்ரை ட்ரீ வச்சுருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் பர்டிகுலராக இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சென்டராக இருக்கிற அந்த வீடுக்கிட்ட ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்கும். அது கலரிங் அண்டு அந்த காம்போசிஷன், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லேண்டு நீங்கள் பாருங்கள், ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து ட்ராவல் ஆகி போயிருக்கும். பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் போயிருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கலர் ரொம்ப லைட்டர் வெர்ஷனாக இருக்கும். இப்போ இந்த அரவுண்ட் த ஹவுஸ் அதை சுற்றின வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு டீட்டெயிலிங், இது வந்து இப்போ 3rd டோன் அதில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு லைட், மீடியம், டார்க், இதுதான் நம்ம திரும்பவும் நம்ம சேம் இதே வேர்ட்ஸே யூஸ் பண்ணிகிட்ருக்க ரீசன். இந்த வாட்டர் கலருங்கிறது இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அந்த மீடியமில் நீங்கள் இந்த வாட்டர் கலர் எப்படி யூஸ் பண்ணாலும் லைட் டு டார்க் தான் போகணும். டார்க் கலர் வச்சுட்டிங்கன்னா அதை லைட் வெர்ஷனை கொண்டு வர முடியாது. ஸோ லைட்டர் கலர் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு மீடியம், அப்புறம் ஒரு டார்க். ஸோ இந்த டார்க் க்ரீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா க்ரீன் வித் ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ். இப்போ உங்களுக்கு பேலட்டை இந்த பிக்சரில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனில் காமிக்கிறதுக்கான ரீசன், கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், என்ன கலரோட எந்த கலரை மிக்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ரஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சைஸ் நீங்கள் பர்டிகுலராக பாருங்கள் வீடியோவை, ப்ரஷ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ஏரியாவுக்கு ஒரு டீட்டெயிலிங் போகும்போதும் ப்ரஷ்ஷோட சைஸஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஏரியாவுக்கு, அந்த டிஸ்டன்ஸில் இருக்க அந்த ஏரியாவுக்கான ஃபைனல் டச் அந்த டார்க்கஸ்ட் வெர்ஷன். அண்ட் தென் இப்போ ஹவுஸ்க்கு தேவையான அந்த செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வந்து அந்த ரூஃபோட அந்த டைல்ஸ், அந்த கலர்ஸ் வச்சுருந்தோம், அந்த வாலோட கலர்ஸ் வச்சுருந்தோம். இப்போ அந்த வாலில் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ், அங்கே இருக்கிற டீட்டெயிலிங் வந்து அடுத்து ஒரு டார்க்கர் கலர் வச்சு அதை டிவைட் பண்ணுறோம். தேர்ட், திரும்பவும்
அந்த டார்க் கலர் என்னென்னா அது பிளாக்லாம் இல்லை. நம்ம வாட்டர் கலரில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். ஒயிட்டை அந்த ஷீட்டோட கலர். இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சென்டராக அந்த லேண்டில் நம்ம விட்டுருக்கிற ஒயிட், அந்த பியூர் ஒயிட், அப்புறம் அந்த ஹவுஸில் விட்டுருக்கிற அந்த பியூர் ஒயிட், இதெல்லாம் தான் ஒயிட். ஸோ அதனால் நம்ம ஒயிட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக்கும் 90% யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக்குக்கு ரிலேட்டடாக அதுக்கு ஈவனாக டெப்த் இருக்கிற ஒரு கலர் என்னென்னா வயலட்டு அண்டு அதோட கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டார்க்கஸ்ட் கலர் ஒன்று வரும். அது மோர் எனஃப் அந்த வாட்டர் கலரில் நமக்கு வந்து ஒரு டார்க்கான ஒரு ஏரியாவை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ், இப்போ நம்ம ப்ரஷோட சைஸு சேஞ்ச் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ நமக்கு எந்த ஏரியாவில் எந்த மாதிரியான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ரீசன், வேறு ஒரு சர்ஃபேஸில் வேறு ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கான மீனிங் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம முன்னாடி ப்ளேஸ் பண்ண அந்த செலோ டேப் ஆர் அந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா பேப்பர் டேர் ஆயிரும், அந்த ஷீட்டோட ஒரு லேயர். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் கிராஸாக தான் எடுக்கணும், ஆங்கிளாக. நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நீட்டாக வந்துடும் இந்த ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவாக ப்ளேஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.